திருப்பங்கலூர் மணிகண்டன், இங்க அதிமுகவில் பெரும்பான்மையானவர்கள் பாஜக கூட்டணிக்கு போவதை விரும்புகிறார்கள். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தனித்து போட்டியிட்டதை அவர்கள் விரும்பாத ஒரு சூழல் இருந்தது. நீங்க தொண்டர்கள் எப்பவுமே ஒரு பொதுக்குழுலையோ செயற்குழுலையோ அவங்களுடைய ஒரு உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய அல்லது கலகக்குரல் எழுப்பக்கூடியதை அதிமுகவில் எப்பவும் செய்ய மாட்டாங்க. ஆனா உள்ளார்ந்த அப்படியான ஒரு எண்ண ஓட்டத்தில் தான் அவர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறாரு டிடிவி தினகரன். அப்படித்தானா? நீங்க இன்னொரு இயக்கத்துல எட்டி பார்ப்பது என்பது ஒரு தமிழ்நாட்டு ஒரு கெட்ட வார்த்தை. அது நீங்க திரு அண்ணன் செந்தமலன் ஒரு வார்த்தை சொன்னாங்க, எல்லோரையும் உருவாக்கியது அம்மையார் சசிகலா அவர்களும் திரு டிடிவின்னு சொன்னாங்க. அப்போ எல்லாமே உருவாக்கினது அவங்க அம்மாவுக்கு என்ன வேலைங்க? அப்ப அதிமுக முழுமையா அவங்க கண்ட்ரோல் தான் இருந்தது ஒத்துக்கிறீங்க? அப்போ ஊழல் குற்றச்சாட்டு அந்த 200 ரெய்டு இதுக்கு எல்லாமே காரணம் குடும்பம் ஒத்துக்கிறீங்களா? அதான் உண்மைங்க. அப்போ அதிமுகவை முழு கட்டுப்பாட்டில் வைத்திருந்தோம் என்கிறதை அவர் சொல்லாம ஒத்துக்கிறார். அப்ப அம்மாவும் கண்ட்ரோல் இல்லையா? அம்மாவோட கட்டுப்பாட்டு அதிமுக இல்லாம இருந்தா இதுதான் தொண்டர்கள் விரும்பல. அப்போ இந்த செயலைத்தான் 30 ஆண்டு காலமாக அதிமுக தொண்டர்கள் முற்றிலுமாக அந்த குடும்பத்தை ஒதுக்க வேண்டும் என்று விரும்பினாங்க. அதை ஓபிஎஸ் சரியா செய்தார், அந்த குடும்பத்தை முற்றாக வெளியேற்றினார். அதுதான் மகிழ்ச்சிக்குரிய செய்தி. அவர் மீண்டும் உள்ளே வந்து ஆதிக்கம் செலுத்த வேண்டும், அறிவுரை சொல்ல வேண்டும் என்று விரும்பினால் நிச்சயமாக அதிமுக ஒதுக்கி தள்ளும். உள்ள வரணும், ஆதிக்கம் செலுத்தணும்னு சொல்றவர் நான் வேணா கூட தேர்தலில் போட்டியிடாம ஒதுங்கி நிக்கிறேங்க, என்ன நான் இருந்தா அங்க இருக்கிறதுக்கு திரு இபிஎஸ் விரும்ப மாட்டாரு, நான் வேணா ஒதுங்கி கூட நிக்கிறேன், அவங்கள கூட்டணி அமைச்சு போட்டியிட சொல்லுங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய தேவையா எழுது? இல்லைங்க, ஆடு நனையுதேன்னு நம்ம வேற வார்த்தை சொல்ல விரும்பல. இந்த அக்கறை தேவையில்லை. ஏன்னா கடந்த 2024 நம்முடைய ரவி குழந்தைகள் சொன்ன மாதிரி நாடாளுமன்ற பொதுத் தேர்தலின் போது அதிமுக அழியும், இவரோடு சேரும் என்று அண்ணாமலை சொன்ன போது மகிழ்ச்சியோடு நின்றவர் திரு தினகரன். அன்றைக்கு அதிமுக அழிய வேண்டும் என்று அழியும் என்று சொன்னவர் அண்ணா திரு தினகரன் அவர்கள். இன்றைக்கு ஏன் மாத்தி பேசுறாருங்க? அப்போ தன்னுடைய நிலை என்னாச்சுன்னா எல்லாரையும் தாக்கியே அழிஞ்சோம் அவர்தான். ஆனா அதிமுக ஒவ்வொன்றையும் தாங்கி இந்த நிலையில உயர்ந்து நிக்குதுங்க. திரு தினகரனை பொறுத்தவரையில எப்பொழுதுமே ஒரு பழிவாங்கக்கூடிய எண்ணம் உடையவர், அவர் பண்ணையாத்தனை உடையவர். இது கட்சியில பல எல்லாத்துக்கும் தெரியும். அவரை வைத்துக் கொண்டு அதிமுக இயங்க முடியாது என்பது தொண்டர்கள் எல்லோருக்குமே தெரிந்த விஷயம். ஏன்னா பேரரசியல் என்பது அந்த கட்சியில அந்த ஆட்சியில நடத்திய விளைவுதான் அதிமுக திரு ரவி கொண்டல் சொன்ன மாதிரி 96 ஆட்சி இழந்தது, அவப்பெயரை பெற்றது. ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆரை போல தொடர் வெற்றி பெற வேண்டிய அதிமுகவுக்கு மிகப்பெரிய இழுக்கு வந்ததுக்கு காரணமே அந்த குடும்பம் தான். எனவே அந்த குடும்பத்தை நேரடியாகவோ மறைமுகமாக வைத்துக் கொண்டு அதிமுக செயல்பட்டால் அதை விட ஒரு மற்றவர்களே யார் அடையாளம் காட்டினதுன்னு கேட்கிறாரு செந்தமிழன். யாரால் அவர்கள் எல்லாம் அடையாளம் காட்டப்பட்டார்கள், யாரால் அவர்கள் எல்லாம் ஆட்சிக்கு கொண்டு வரப்பட்டார்கள் கேட்கிறார். அடையாளம் காட்டியது முழுவதுமே நீங்கன்னு சொன்னா அம்மாவுக்கு என்ன வேலை? அவன் அம்மாவுக்கு வேலையே இல்லையா? அம்மா தானே எல்லாமே செய்திருந்தா. அப்ப அம்மாவை ஏமாற்றி அம்மாவுக்கு தெரியாமல் நீங்கள் இயங்கியது உண்மை நினைப்போம். அதைத்தான் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு இந்த மாதிரியான அதாவது ஸ்லீப்பர் செல்னு சொல்றாங்க, இந்த மாதிரி அடுத்த வீட்டில் எட்டி பார்க்கக்கூடிய இந்த மோசமான அநாகரிகமான செயல்பாடுகளை எல்லாம் வைத்துக் கொண்டு அதிமுக நடத்துவது சரியா இருக்காங்க. இது அபத்தமான முயற்சி. சந்தித்து சொல்ல முடியாத சில செய்திகளோ இல்ல தகவல்களோ இருந்தா யார்கிட்ட சொன்னாங்க, யார்கிட்ட சொல்ல சொன்னாங்க, சின்னம்மா கிட்ட சொல்ல சொன்னாங்களா இல்லையா, டிடிவி தினகரன் சார்ட்ட சொல்ல சொன்னாங்களா இல்லையான்றத திரு மணிகண்டன் போய் இன்றைக்கு இருக்கின்ற அதிமுக இருக்கின்ற முன்னாள் அமைச்சர்களை, நீங்கள் சொல்ற மாதிரி அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை நாடாளுமன்ற உறுப்பினராக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற அத்தனை பேரும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க பேசலாம். மணிகண்டன் முடிச்சிருங்க. சரிண்ணா. ஆனா ஒரு நிமிஷம், இன்றைக்கு கூட அதிமுக பொதுச் செயலாளர் நேரடியாக போய் பேச முடியாது. 4 உதவியாளர் இருக்காங்க, அவர்கிட்ட சொல்ல சொல்லுவோம். அப்ப நாளைக்கு அவங்க பொதுச் செயலர் ஆகலாமா? அவங்க அதிமுக ஆயிருமா? அது என்னவாக இருந்தாங்க? அம்மா மறை பாருங்க, அதிமுகவை மறைமுகமாக இயக்கி அம்மாவுக்கு திரைமறை ஒரு செயலை உருவாக்கி அதிமுகவுக்கு அவப்பை உருவாக்கியது அதிமுக. நம்ம ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகே பேசுவோம். அதற்கு பிறகு அதிமுகவில் ஏற்பட்ட மாற்றம் என்ன, அந்த மாற்றத்துக்கு யார் காரணம்? இல்ல அதுதாங்க சார், அதுதான் அந்த மாற்றத்துக்கு காரணம் என்ன சொன்னா, இரண்டாம் கட்டமாக யாருமே இல்ல, எல்லோருமே அம்மாவுக்கு அடுத்து இருந்தாங்க. எல்லோருமே எம்ஜிஆர் அதே சொன்னாங்க, எம்ஜிஆர் தான் 1 நாங்க 0ன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி இருந்தாங்க எல்லோருமே. அதற்கு பிறகு உண்மை உணர்ந்து கொண்ட பிறகு யார் இந்த இயக்கத்தில் கணித்தினால் சரியாக வருமா, இயற்கையை அடையாளம் காட்டுச்சுங்க. சசிகலா காட்டின்னு பெருமைப்பட்ட கூட அது இயற்கையை முடிவு செஞ்சுதான்.
எல்லாமே இயற்கை ஏற்பாடு நடக்குது சார். இயற்கை ஏற்பாடு எல்லாம் எதுவுமே இயங்காது. அந்த இயற்கை வடிவமைத்த நட்பெயர் தான் அதிமுக என்கிற ஒரு இயக்கம். அது தொண்டர்களினுடைய விருப்பத்தை நிறைவேற்றணும் அப்படின்னா இப்படியான ஒன்று நடந்தாதான் அது தேர்தல் வெற்றியின் மூலமாக சாத்தியப்படும். அந்த வெற்றியை அதிமுகவுக்கு, தனிப்பட்ட நபர்களுக்கு அல்ல, அதிமுக என்கிற இயக்கத்துக்கு பெற்று தரணும்னா அதுக்கு இதெல்லாம் செஞ்சாதான் முடியும் அப்படிங்கிற ஒரு ஆலோசனையை, அறிவுரையை, அக்கறையை ஏற்றுக்கொள்வதில் என்ன தயக்கம்? நீங்க ஒரு ஆச்சாரியா சொன்ன மாதிரி அவர் வந்து ஒரு பாம்போட ஒப்பிட்டாரு. அண்ணன் சுப்ரதன் தெளிவா சொன்னாங்க. அதை நான் உடன்படல. ஏன்னா திமுக வந்து நீங்க பாம்புன்னு சொன்னா பாஜக ஒரு மிகப்பெரிய மலைப்பாம்பு. அதனால இந்த பாம்பு, இந்த ஜந்து இதெல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. பொதுவாக அரசியல் ரீதியாக பாரதிய ஜனதா கட்சியை அதிமுக முற்றாக நிராகரிக்கிறது. இதில் எந்த சமரசமும் இல்ல. மீண்டும் மீண்டும் இதை சொல்லிக்கொண்டு அதிமுக குறித்து பேசுவதையே அதிமுக விரும்பல. அதனால அண்ணன் ஆச்சாரியர்களோ அண்ணன் சுப்ரதனோ பேசிய கருத்துல அவர்கள் விருப்பப்படலாம். அதிமுகவுக்கு அணி சேர விருப்பம் இல்லை. தனித்து நின்று ஒத்த கருத்துடையோ இணைந்து கொண்டு வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கை அதிமுக உண்டு. 26 நிச்சயமாக அந்த வாய்ப்பை பெற்று ஆட்சி அமைக்குங்க. சரி, முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். இங்க ஒரு விருப்பம் இல்லாத ஒன்றை, நாங்க விரும்பாத ஒன்றை ஏன் திணிக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அதுதான் நேரடியான விஷயம். யாரு என்ன விருப்பம் இல்ல? பாஜகவோடு எங்களுக்கு கூட்டணி அமைக்கிறதுல விருப்பம் இல்ல, அதையே எங்க மேல திணிக்கிறாரு திரு டிடிவி தினகரன் அப்படின்னு. உண்மை முன்னாலே நாங்க சொன்னோம், அம்மாவின் உண்மை தொண்டர்கள் மீது அக்கறை கொண்டு அம்மாவின் உண்மை தொண்டராக அந்த கருத்தை அவர் சொன்னாரு. இப்போ ஒரு மணிகண்டன் சொன்னாரு, நீங்க பாத்தீங்கன்னா நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுக வரலாற்றிலே இல்லாத அளவிற்கு, அது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் காலத்திலும் சரி, இயக்கம் தோல்வி கண்ட காலத்திலும் சரி, வெற்றி பெற்ற காலத்திலும் சரி, சில மாவட்டங்களில் கூட்டம் தலைமை கழகத்தில் நடத்துகிறோம்னு சொல்லிட்டு அந்த கூட்டங்களே நடத்த முடியல. 2ஆம் கட்ட தலைவராக இன்று இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களை கூட்டம் முடிவதற்கு பின்னால இங்கே நம்ம இருந்தால் அசிங்கம் கேவலம்னு சொல்லி வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு வெளியே போயிட்டாங்க. சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு பிறகு இன்றைக்கு எங்கள் மக்கள் சொல்கிற அதே கருத்தை நாங்கள் போகிற இடம், பார்க்குற இடத்துல அதிமுக தொகுதியில் உண்மையான தொண்டர்கள் சொல்கிற கருத்து தான். 6 பேர் போய் பார்த்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து, இந்த இப்போ நண்பர் சொன்னது மாதிரி வேலுமணி அவர்கள் சொல்லியது போல நாங்கள் பிஜேபியோட கூட்டணியில் இருந்தால் வெற்றி பெற்றுவோம் ஒரு கருத்து சொன்னது போல அந்த கூட்டணியில் இருந்து மீண்டும் வர முடியும்ன்ற ஒரு கருத்தை தான் இப்போ சொன்னாங்க. இவங்க பலவீனப்பட்டதாலும் தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாத கட்டாயத்தின் மேல் தலைவராக இருக்கின்ற காரணத்தால் தான் இன்றைக்கு அந்த ஒவ்வொரு நாடாளுமன்ற கூட்டமும் தலைமை கழகத்தில் நடத்த முடியல. பாதியில் என்னது ரவியோ திரு மணிகண்டனோ சொல்லக்கூடிய அல்லது சுப்ரதனமோ அந்த பாயிண்ட்ல அக்செப்ட் பண்றாரு. என்னன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இத்தனை ஆண்டு காலம் ஆட்சி செய்த இங்க இருக்கக்கூடிய மாநில கட்சிகளுக்கு போட்டியா மாற்று கட்சியா இருக்கக்கூடிய ஒரு இயக்கத்தை நீங்க பாஜகவோடு சேர்ந்தால்தான் வெற்றி பெற முடியும்னு சொல்றதே சிரமப்படுத்துறது இல்லையா அப்படின்னு கேட்கிறாங்க. சொல்றது கேட்டுங்க, சொல்லி முடிக்கிறேங்க பாருங்க. அதுக்கு அடுத்து சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறம் கள ஆய்வுன்னு சொல்லி ஒவ்வொரு மாவட்டத்துக்கு அனுப்புனாங்க. எல்லா மாவட்டத்திலையும் அடியில் தேடி அது பாதியிலே நிறுத்தப்பட்டது. இப்படி ஒரு பலவீனமா ஆகிவிட்டது. ஒரு பலமான கட்சியாக இருந்தால் புரட்சித் தலைவர் அம்மா அவர் கூட தனியா நின்னாங்க, வெற்றி பெற்றார்கள்.